ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நான் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆல்ரெடி இதில் தான் நான் மட்டன் சுக்கா பண்ணியிருந்தேன். அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் பிரியாணி நம்ம செய்யலாம். நான் இப்படி தான் செய்வேன். டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் மட்டன் பீசஸையும் இதிலையே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அரிசியை எடுத்து குக்கரில் போட்டு வச்சுட்டேன் அலசி. இங்கே நல்லா மிங்கிள் ஆகிக்கிட்டு இருக்கிறதோட நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் பொடி அப்படி இருந்துச்சு அப்படின்னா, மட்டன் பிரியாணி பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கலாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் எடுத்து வச்சுருந்தேன் வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு இதில் ஊற்றிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்ட எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் 3 விசில் வச்சு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. நான் மட்டன் சுக்கா பண்ணியிருந்தேன், அது ரத்த பொரியல். இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். Thank you for watching.